யோ திமுக பாய், இந்த திமுக இந்து விரோத கட்சின்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன், என்னைக்காவது நம்பி இருக்கியா? எங்க அண்ணா அண்ணாமலை சும்மா ஆதாரத்தோட இன்னைக்கு அம்பலப்படுத்திட்டாரு. என்னவா? திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த 2025 வரைக்கும் 161 கோயிலை இடிச்சிருக்குதான். ஒரு சர்ச்சு ஒரு மசூதி கூட இடிச்சது இல்லையா? இதெல்லாம் உன்னால கேட்க முடியுமா? இதெல்லாம் நீ தட்டி கேப்பியா? சரி, அண்ணாமலை 161 கோயில்கள் இடிக்கப்பட்டதா சொல்றாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் சொன்னாரா? ஆதாரமா? ஆதாரம் தான் அவரே சங்கியா இருக்க போறாரு. அவர் ஐபிஎஸ் படிச்சதுக்கே ஆதாரம் இல்லைன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணாமலை இந்த கருத்தை எங்க இருந்து சொல்றாரு தெரியுமா? நியூஸ் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி வெப்சைட், அவங்க என்ன செய்றாங்க, 2022 ஜனவரி மாசத்துல ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல 161 கோயில்கள் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கடைசி வரைக்கும் காட்டல. இப்படி அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு போஸ்ட் எடுத்துட்டு வந்துதான் அண்ணாமலை 2025 நடந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஊட்டிட்டு இருக்கிறாரு. சரி, அப்படி பார்த்தாலும் இங்க கோயில மட்டும் தானே இடிக்கிறாங்க. இங்க சில கோயில்கள் இடிக்கப்பட்டது, ஆனா அது நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இடிக்கப்பட்டது. அது கூட வெறும் கோயில்கள் மட்டும் இடிக்கப்படல, கிறிஸ்தவ தேவாலயங்களே இடிக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர்ல பொன்னலூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த இடத்துல 2021 டிசம்பர் மாசத்துல ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரம் இன்னைக்கு கூட தினமலர்ல இருக்குது. இதே மாதிரி விழுப்புரத்துல திருவெண்ணைநல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு இதே மாதிரி இடிக்கப்பட்டது. 2024 செப்டம்பர் மாசத்துல நடந்த சம்பவம். இதோட ஆதாரம் ஆர்கனைசர் பத்திரிகையில இருக்கு. ஓ, நீதிமன்ற உத்தரவின் பேர்ல சர்ச் எல்லாம் கூட இடிச்சிருக்காங்களா? இந்த அண்ணாமலையை நம்பி எங்கேயுமே வாய விட முடியல போயா. சரி, தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு இந்த கொதிக்கிறீங்களே, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் என்ன நடக்குது? குஜராத், பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் நீதிமன்றத்துல ஒரு கருத்தை போய் சொல்றாங்க. 2024 ஜூலை மாசத்துல போய் சொல்றாங்க, எங்களுடைய ஆட்சியில 503 வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல அதிகமானது கோவில். இந்த ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரகாண்ட்ல நாங்க 45 கோயிலை இடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதோட ஆதாரம் இந்த பிரிண்ட் மாதிரியான ஊடகங்கள் இன்னைக்கு அந்த ஆதாரம் இருந்துட்டு இருக்குது. ஏம்பா, நம்ம மோடிஜி ஒரு காலத்துல குஜராத் முதலமைச்சரா புனித ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த மோடிஜி நைட்டோட நைட்டா போய் 80 கோவில்களை இடிச்சிருக்காரு. அதுவும் நைட்டோட நைட்டா போய் தீபாவளி நேரத்துல போய் இடிச்சாரு. இதோட ஆதாரம் இன்னைக்குமே டைம்ஸ் ஆஃப் இந்தியால இதோட ஆதாரம் இருக்குது. ஏன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டெல்லியில மக்கள் போராட்டம் பண்றாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய RSS ஆபீஸ் பக்கத்துல அவங்களுக்கு பார்க்கிங் தேவைன்றதுக்காக ஒரு கோவில் இருக்கக்கூடிய பகுதியை போயிடிக்கிறாங்க. இந்த கோயில் 1400 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில், இவங்களோட பார்க்கிங்காக கோயில் அடிப்பீங்களான்னு சொல்லி மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல கோயில் அடிச்சா அதை பத்தி வாயை திறக்க மாட்டீங்க. ஆனா இங்க நீதிமன்ற உத்தரவின் பேர்ல ஏதாவது ஒரு கோயிலை இடிச்சிட்டா பயங்கரமா கொதிச்சு இந்து மதத்துக்கு பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறீங்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க இந்து மதத்தை பாதுகாக்கலாம் வரல, இந்து மதத்துக்கே நீங்க தான் எதிரிகள். இந்த அண்ணாமலையால நமக்கு எல்லா இடத்துலயும் அதிகமாகுது. இனி அண்ணாமலையெல்லாம் நம்பவே கூடாது. பூஜை அறை ராகவனை தான் கூட்டு வரணும். அவர் தான் வீடியோ கால்ல எல்லா ஆதாரத்தையும் காட்டுவாரு.